வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தான்சானியா மற்றும் சீஷெல்ஸ் விஜயம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் வடமத்திய மாகாண சபையில் யோசனை நிறைவேற்றம். கண்டி பொது வைத்தியசாலையில் தாய் ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகள். விக்டோரியா மற்றும் குக்குரே கங்கைகளின் நீர் மின் உற்பத்தி தொடர்ந்தும் ஸ்தம்பிதம். 140 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்பிற்கு இழப்பு. இனி விரிவான செய்திகள். 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தன்சானியா மற்றும் ஷீசெல் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்சானியாவின் ஜூலியஸ் நாயரரை சர்வதேச விமான நிலையத்தை இன்று சென்றடைந்தார். இதன்போது தன்சானியா ஜனாதிபதி ஜக்கயா ரெய்சோ கிக்வெதேவினால் ஜனாதிபதி அமோகமாக வரவேற்கப்பட்டார். மரியாதை அணிவகுப்பு மற்றும் மரியாதை வேட்டொன்று தீர்க்கப்பட்டு விமான நிலையத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவேற்கப்பட்டார். தன்சானியா மற்றும் சீஷெல்ஸ் ஆகிய நாடுகளுக்கான ஜனாதிபதியின் முதலாவது விஜயம் இது என்பதுடன் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் தன்சானியா சென்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த விஜயத்தின் போது தன்சானியா ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார். இதுவெளி தார் எஸ் சலாம் நகரில் நடைபெறவுள்ள சர்வதேச ஒத்துழைப்பு மாநாட்டிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். அலுத்கம பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் 6 பேரும் பெண்கள். வேன் ஒன்று ரயிலில் மோதியதில் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் விட்டுச் சென்ற சோகத்தை வார்த்தைகளால் எடுத்துக் கூற முடியாது. பொசோன் பூரணை தின நிகழ்வுகளை பார்வையிடுவதற்காக பலப்பிட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த துடாங்குட அபாபுகுர பகுதியைச் சேர்ந்த சிலரை இந்த விபத்தை எதிர்நோக்கினர். கொழும்பிலிருந்து ஹிக்கடுவ நோக்கி பயணித்த கடுகதி ரயிலில் மோதி இவர்கள் பயணித்த வேன் விபத்துக்குள்ளானது. விபத்தில் உயிரிழந்த 6 பேரினதும் சடலங்கள் தற்போது அவர்களது வீடுகளில் வைக்கப்பட்டுள்ளன. 22 வயதான லக்ஷ்மி மதுஷானி என்ற யுவதி இந்த விபத்தில் உயிரிழந்தார். திருமணம் முடித்த 1 மாதத்திலேயே அவர் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளார். களுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் புத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 14 வயதான சிறுமியும் உயிரிழந்துள்ளார். அவரது இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. மத்துகம துடங்குட பகுதியில் உள்ள லக்ஷ்மி மதுராங்கியின் வீடு இது. யாத்திரையில் கலந்து கொண்ட அவரது தாயும் தங்கையும் விபத்தில் உயிரிழந்தனர். அவரது தாயார் 56 வயதான கே ராஜி, அவரது சகோதரியான 20 வயதான ரஷ்மி கவிஷானியும் இதன்போது உயிரிழந்தார். துடங்குட அப்பகப்புர பிரதேசத்தில் உள்ள இந்த வீடு வேன் சாரதியின் வீடாகும். விபத்தில் அவரது மனைவியும் மகளும் உயிரிழந்துள்ளனர். சாரதியின் மனைவியான JH தம்மிகாவுக்கு வயது 39. மகள் தினேஷிகா மதுஷானி தனது 13வது வயதில் விபத்தில் உயிரிழந்தார். பாதுகாப்பற்ற ரயில் கடவை காரணமாக இடம்பெற்ற இந்த விபத்தை போன்ற பல அனர்த்தங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பதிவாகியிருந்தன. அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்தாமையினால் ரத்கம கம்மத்தேகுட பிரதேசத்தில் பிரதேசவாசி ஒருவர் இதனை தடுப்பதற்கு முன் வந்தார். கம்மத்துகுட விஜயரத்ன மாவட்ட ரயில் குறுக்கு வீதியில் இடம்பெற்ற விபத்துகளில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமால் குமார என்பவர் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக மூங்கிலால் ஆன வேலியொன்றை அமைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் அந்த கடமையை செய்து வந்தார். எனினும் தற்போது அவர் அந்த பணியை கைவிடும் நிலையில் உள்ளார். நான் 2 பிள்ளைகளின் தந்தை. இந்த வேலை காரணமாக எனக்கு தொழில் ஒன்றையாவது செய்ய முடிவதில்லை. முன்னர் கிராமத்தில் பணம் சேகரித்து தந்தனர். எனினும் தற்போது அதுவும் இல்லை. கண்டி பொது வைத்தியசாலையில் இன்று ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகள் பிறந்துள்ளன.
மடவள பகுதியைச் சேர்ந்த 31 வயதான தாயொருவருக்கு இவ்வாறு 5 குழந்தைகள் பிறந்துள்ளதாக கண்டி பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் WGA திசாநாயக்க தெரிவித்தார். இவற்றில் 4 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எனவும் மற்றது பெண் குழந்தை என்றும் அவர் குறிப்பிட்டார். 27 வாரங்களில் பிறந்த இந்த குழந்தைகள் சத்திர சிகிச்சை மூலம் இன்று பகல் 12 மணிக்கு பிறந்ததாக பணிப்பாளர் கூறினார். இந்த 5 குழந்தைகளும் 800 கிராம் நிறையை கொண்டுள்ளதுடன் குறைந்த நிறை மற்றும் குறுகிய கால எல்லைக்குள் அவர்கள் பிறந்துள்ளனர். 5 குழந்தைகளுக்குள் 3 குழந்தைகள் கண்டி பொது வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் கூறினார். விக்டோரியா மற்றும் குக்குலேகங்க நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தி தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 140 மெகாவாட் மின்சாரம் அற்றுப்போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குக்குலேகங்கை நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டுவர 2 வாரங்கள் செல்லும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. கடும் மழை காரணமாக குக்குலேகங்கை மற்றும் விக்டோரியா நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்திருந்தது. விக்டோரியா நீர்த்தக்கத்திலிருந்து தலா 70 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் 3 இயந்திரங்களில் ஒரு இயந்திரம் திருத்த வேலைகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. குக்குலேகங்கை நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் 35 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இயந்திரம் ஒன்று அண்மையில் செயலிழந்ததுடன் நீர்மின் உற்பத்தி நிலையமை வழமைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட போது 2வது இயந்திரமும் செயலிழந்தது. அதன்படி 140 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு இல்லாது போயுள்ளது. பிற்பகல் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 2000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் செயற்படும் நிலையில் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 1250 மெகாவாட் மின்சாரமே கிடைக்கின்றது. அதிலிருந்தும் தற்போது 140 மெகாவாட் மின்சாரத்தை இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது என எனவே அதிக கேள்வி நிலவும் நேரத்தில் வேறு பிரிவுகளிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள நேர்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனல் மின் உற்பத்தி மூலம் கிடைக்கின்ற ஒரு அலகு மின்சாரத்திற்கு 24 ரூபாய் செலவாகின்றது. எனவே விக்டோரியா மற்றும் குக்குலேகங்கை மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து கிடைக்கின்ற 140 மெகாவாட் மின்சாரத்தை அனல் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்வதா நாளொன்றுக்கு 80 மில்லியன் ரூபாவை மேலதிகமாக செலவிட வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் நீர்மின் உற்பத்தி உயர்ந்த மட்டத்தில் தற்போது காணப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் MC விக்ரசேகர தெரிவித்தார். செயலிழந்துள்ள மின் உற்பத்தி நிலையங்களை வழமைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளதால் இலங்கை மின்சார சபைக்கு குறிப்பிடத்தக்க அளவு நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் கூறினார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து அறிவு தீமையாய் மாறிவிடுகின்றது. நோக்கம் நேர்மையற்றதாய் இருக்கும் போது. பிளேட்டோ, கிரேக்க தத்துவ ஆசிரியர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மாகாண சபைகளுக்கான காணி அதிகாரம். இந்த நாட்களில் அரசியல்வாதிகள் மத்தியில் உள்ள பிரசித்தமான தலைப்பு இது. இருப்பினும் 5 தலைமுறைகளின் பின்னர் காணிகள் இல்லாது போன சிலரை அண்மையில் நாம் சந்தித்தோம். நுவரெலிய குதிரை பந்தய திடலின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக ஆங்கிலேயரினால் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிலரின் சந்ததியினரே இவர்கள். குதிரை பந்தய திடலுக்கு சொந்தமான அதனை அண்மைத்துள்ள காணியொன்றிலேயே இவர்கள் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வருகின்றார்கள். 1902, 10, 15, 17 குதிரை வச்சு ரேஸ் வச்சு நடத்திருக்காங்க. இப்போ அந்த நேரம் தாத்தா வந்து பாராட்டிருக்காங்க. அவருக்கு கொடுத்துருக்க கனடாவில் இன்சூரன்ஸு 20-25 வருஷத்துக்கு முன்னால் இந்த ரேஸ் கோர்ஸை வந்து நாங்கள் இருக்க குடியிருப்பெல்லாம் சேர்த்து விளையாட்டுத்துறை அமைச்சில் எடுத்துட்டாங்க. எடுத்து இதை வந்து கிரவுண்ட் அடிக்க போகிறோம்னா அப்போ நாங்களும் பெருமைப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம். இந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சால் நம்மளும் அபிவிருத்தி தானே, நம்மளோட தாய் நாடு, நம்ம பிறந்த நாடு. நாங்கள் அதுக்கு விரோதம் இல்லை. வீடெல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்கு நஷ்டேடு மாதிரிக்கு அந்த வீடுகளை மட்டும் கட்டி கொடுத்தா நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு பொய்க்கு கொண்டு போயிட்டு காமிப்பாங்க. தேர்தல் காலத்தில் வந்து இந்த அங்கே ஒரு நிலத்தை இங்கே ஒரு காணியை காமிப்பாங்க. இந்த இதை உங்களுக்கு திட்டத்தில் கட்டித்தரோம்னு 25 வருஷமாக ஏமாற்றி இது வரைக்கும் எந்த விதமான காணியும் இல்லை.
இந்த காணியில் தற்போது 58 குடும்பங்கள் தங்கியுள்ளனர். மழை நாட்களில் வீடுகளுக்கு அருகில் உள்ள கால்வாய் பெருக்கெடுப்பதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த பிள்ளைங்க படிப்புக்கு சரியான கஷ்டமா இருக்கு. கரண்ட் வெளிச்சம் இல்லை. நாம வச்சு குப்பிடாம வச்சுக்கிட்டு தான் படிக்குதுங்க. எங்களுக்கு தயவு செய்து நீங்க உங்க புண்ணியத்துல எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. சந்தை கேட்க கொள்ள மட்டும் வராங்க எல்லாரும். நாங்கள் எப்படியாச்சும் வீடு வாசல் சர்க்காரி தாரோன்னு சொல்றாங்க. எந்த விதமான உதவியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ரோட்ல நடக்க இயலாது, ஸ்கூலுக்கு போக இயலாது, பிள்ளைங்களுக்கு சரியான சகதியா இருக்கு. ரோட்ல கால் வச்சு போக இயலாது. இந்த காணியில் நிரந்தர வீடுகளை அமைக்கவோ தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த வீடுகளை புனரமைக்கவோ இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. தண்ணி வந்தோட வெள்ள அடிச்சோன்னா எங்க சாப்பாடு கொடுத்து அது வேலை இல்லை. எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கேட்கிறோம். நாட்டின் எதிர்காலம் சிறுவர்கள் என்பார்கள். இருப்பினும் 5 தலைமுறையாக இங்கு வரும் இவர்களின் பிள்ளைகளுக்காவது இந்த காணி சொந்தமாகுமா? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நியூஸ் ஃபர்ஸ்டில் தொடர்வது சக்தியின் தேடலில். அதிவேக வீதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் அதிகாரிகள் கிராமங்களின் வீதிகள் குறித்தும் கவனம் செலுத்தாமை வேதனைக்குரிய விடயமாகும். கல்பெட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கரம்பை முதல் உடப்பு வரையான மணிகாரன் வீதியே இது. 32 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியின் 25 கிலோமீட்டர் தூரம் ஒரு வருடத்திற்கு முன்னர் காப்பட்டிடப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது இந்த வீதியின் பல பகுதிகள் சேதமடைந்தும் வெடிப்புகள் ஏற்பட்ட நிலையிலும் காணப்படுகிறது. பொதுவாக காபட் வீதி 10 வருஷங்களுக்கு தான் திட்டமிடப்படுகிறது. ஆனால் என்னவோ 2 வருஷங்களுக்கு இடையிலே வெடித்து சிதறுகிற நிலைமை தோன்றிவிடுகிறது. சில பகுதிகள் பெருக்கவட்டானுக்கு செல்லுகின்ற சில வளைவுகளில் எல்லாம் அந்த வீதி உள்ளே சென்றிருக்கிறது. ஆகவே எப்பொழுது அது மழையில் கரைந்து கீழே விழுமோ சொல்ல தெரியாது பாலத்தை அண்டிய பிரதேசம். இந்த வீதி குறித்து அதிகாரிகளுக்கு பல முறை சுட்டிக்காட்டிய போதும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். ஒரு வருஷத்துக்குள் அதாவது பூனைப்பிட்டி வரை போடப்பட்டிருக்கிறது. அது அந்த ரோட் பாதை இப்ப பல இடங்களில் இடிந்து காணப்படுகின்றது. இந்த வீதி தொடர்பில் அதிகாரிகள் எப்போது கவனம் செலுத்துவார்கள்? வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு.